இடத்துல பாம்பு எந்த இடத்துல இருக்குது? குடியிருக்கிற இடம் அந்த சாமி வரும்போது யாரையாவது கொத்துதா கடிக்குதா அந்த மாதிரி நல்லவங்கள இருந்தால் பார்த்தா துரத்தும் அந்த மாதிரி கேட்குறாங்களா? நாங்கள் பண்டிகை சாட்டினா நாங்கள் கீழே தான் படுத்தோம். அந்த அம்மா உள்ள விளையாண்டிட்டு இருக்கும்போது பூசேரி பண்ணிட்டு பாருங்க, அதை பார்த்துக்கலாம். ஆனால் கரெக்டாக வருவாங்க போவாங்க, கரெக்டாக கண்ணால காட்டுவாங்க. ஆனால் யாரும் இது வரைக்கும் ஒரு சின்ன தவறு கூட இந்த இடத்த அந்த அம்மாவால் வருது. ஒரு பையனுக்கு வந்து பாம்பு வெளியில் நைட்டில் போகும்போது கடிச்சு பிடிச்சி அந்த பையனை வந்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வரைக்குமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா வந்து இங்கே கீழே இறங்கி என் பையன் வந்து உடச்சி நல்லபடியாக வந்துட்டா உனக்கு கிடாசு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டு வச்சு போனாங்க. அந்த பையன் ஆஸ்பத்திரி வந்துட்டான். அவங்க அந்த மாத்திரம் செய்வாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து ஏன்ட சொல்லுவாங்க. இதை ஏதாவது சொல்லிட்டா உடனே அது கண்ணில் காட்டும், எதையோ ஒன்று தீண்டி விடும். இப்போ அந்த தடை பண்ணவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்டே சொல்லிட்டார், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆயா என்ன அதை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டார். அவர் வந்து இதை கொஞ்சம் தடை பண்ணார். கவர்மெண்ட் இதில் இந்த மரமெல்லாம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் விரிவு பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் என்ன நினைக்கிறோம், விரிவாகணும், பொதுமக்கள் பார்வைக்கு எல்லாம் வரணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். பக்தர்கள் அந்த அளவுக்கு வராங்க. அவங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு காட்டு பிரச்சனை, நிலப்பிரச்சனை, ஒரு தீராத பிரச்சனை எல்லாமே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. சாமி எனக்கு அது நிறைவேறணும், என்னால் என் கை தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுப்பாங்க. ஒரு கோல்சால் பொங்கல் வைப்பாங்க, ஒரு கிடா பொங்கல் வைப்பாங்க, ஒரு மடிக்காணின்னு ஒரு 10-50 வைப்பாங்க. இது எல்லாமே வந்து அவங்க மனம் போல் அது நடக்குது. நான் முழுசாக நான் இடத்த வந்துட்டேன், நான் எங்கெங்கேயோ போனேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, ஒரு தொழிலை கொடு, எனக்கு ஒரு வருமானத்தை கொடு, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தில் அவங்களுக்கு அந்த நல்லதை பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடந்திருக்குது. நாங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததும் இல்லை, பேட்டி எடுத்ததும் இல்லை. நாங்கள் வந்து அதிகமாக இதை வந்து இந்த சேனலில் போடுறது, யூடியூப்பில் போட்டு இதெல்லாம் இது பிரதமம் பண்ணுறது இது வரைக்குமே நாங்கள் 13 ஆண்டுகளாக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் கேட்டீங்க வந்து கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட இதனுடைய வரலாறு பூரா நாங்கள் சொல்லிக்கிட்டோம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதனுடைய வரலாறு அவ்வளோதான். புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணி அதாவது தேங்காய் பழம் வாங்கிட்டு வருவாங்க, சாமிக்கு அம்மனுக்கு மாலை வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி 12 சுற்று சுற்றி வரணும். இந்த நெய் தீபம் ஏற்றி 12 சுற்றி வரணும். 12 சுற்றி வந்து புடவை கட்டிட்டு வர சொல்லுவோம். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நாம் கட்டியிருக்கிற புடவை கிழிச்சு தான் நம்ம தொட்டில் கட்டணும். குழந்தைக்கு தொட்டில் எதில் கட்டுறோம்? புடவையில் தானே கட்டி ஆட்டி வரும், அதில் தான் நம்ம கட்டணும். ஒரு சிலர் தவறு பண்ணுறாங்க, ஒரு கர்ச்சிப் துணியில் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு துண்டில் கட்டுறாங்க. எங்கே போனாலும் அப்படி கட்டக்கூடாது. அந்த அம்மாவுக்கு வந்து புடவையில் தான் கழிச்சு கட்டணும். குழந்தை நம்ம பிறந்த உடனே தொட்டில் நம்ம புடவையில் கட்டி தான் நம்ம குழந்தைய போட்டு தாளாட்டுவோம். அது மாதிரி தான் நம்ம அங்கே கட்டுறோம். அதே மீறி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கட்டினா அது சரியாக இருக்காது, அது ஏற்றுக்காது. ஆமாங்க, வந்த உடனே நம்மளை கேட்பாங்க. கேட்காட்டினால் அவங்க போய் அவங்களா ஏதாவது செஞ்சாங்களாலும் நான் கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி கட்டுங்க. அதே மாதிரி இதில் வந்து மரத்தொட்டில் வந்து தெரியாத கட்டுறது, அந்த மரத்தொட்டில் தெரியாத கட்டுறது, மரத்தொட்டில் கட்டக்கூடாது. புடவை பிடிச்சி தான் தொட்டில் கட்டணும். ஆரம்ப கால சம்பிரதாயமே அந்த அம்மா கொடுத்த வாக்குறுதியே இந்த மாதிரி தான் கட்டணும், இந்த தான் இப்படி தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லாத சமயத்தில் யாராவது வந்து சாயங்கால டைமில் வந்து அதுக்கு அப்படி கட்டிட்டு போனாங்க இல்லையா, நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அவங்க கட்டினாலும் இப்படி கட்டாதீங்க சாமி, நீங்கள் இப்படி கட்டி போங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்டி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சிறப்பு. வந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கும்போது அந்த பண்டிகையில் பால் குடம், தீர்த்த குடம், அந்த பால் அபிஷேகம் பண்ணும் போதுன்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு வரவங்க அதை நின்று கவனித்து அந்த பூஜையை கலந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் இங்கிருந்து நம்ம காலஸ்திரி போகிறோம், திருமணஞ்சேரி போகிறோம், திருப்பாம்புரம் போகிறோம். நம்மளாம் அங்கே போகணுங்கிற அவசியமே கிடையாது. அபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வாரத்தில் 3 நாள் அபிஷேகம். சிறப்பான பூஜை அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை, நான் 11 கிழமை. அதை விட்டால் பௌர்ணமியில் வந்து 6 மணிக்கு சரியாக பூஜை நடக்கும். 3 to 4 நாங்கள் அந்த அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவோம். அதில் வந்து தொண்டு கட்டடம் கட்டலாம், ஞாயிற்றுக்கிழமை கட்டடம் கட்டலாம், செவ்வாய்க்கிழமை திருமண தடை அவரையும் கட்டலாம். அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் காற்று கருப்பு இருக்குது,
எனக்கு வந்து தொழில் ஆகலை, என்னுடைய சொத்து இப்படி முடங்கி போயிருக்குது அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு சாமிக்கு கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நெய்தி வைத்து சாமி கும்பிட்டு 9 சுற்றி அதை அவங்க கும்பிட்டு போனாங்கன்னா அந்த 9 வாரம் வரத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு 4 சென்ட் இடம் தான் இருந்ததுதான். அந்த 4 சென்ட் இடத்துக்கு வேற இங்கே பங்குக்கு வந்துட்டாங்க. கூட பிறந்தவங்க விடமாட்டேன்ட்டாங்க. இந்த அம்மா வந்து வேணுனாங்க, என்ன சாமி எங்களுக்கு இப்படி சோதனை அப்படிங்கும்போது இந்த அம்மாட்ட நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் உங்கள் கைக்கு வரும், நீங்கள் அதில் வீடு கட்டி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த அம்மா வந்து 9 வாரம் வந்து கும்பிட்டாங்க, விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாங்க சேலத்துக்கு பக்கத்தில். அதே மாதிரி அந்த 9 வாரத்தில் 3 வாரம் வந்தாங்க. அந்த 4வது வாரம் அந்த இடத்த கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அந்த அம்மா வந்து அந்த இடத்த 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. வாங்கி உடனே விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கி நான் கட்டிக்கலாம், இது பிரச்சனையில் வந்தது, இது வேணாம், அது கட்டினாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து போலீஸ் அவளுக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு சாமிக்கு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு அவங்க கைக்கு உண்டானது அதை பண்ணிட்டு போனாங்க. கண்டிப்பாக இது மாதிரி எத்தனையோ நில பிரச்சனைகள், ஒரு தொழில் ஆகலை, ஒரு மோட்டார் சமாச்சாரம், ஒரு மோட்டார் போய் இதில் என்னதுங்க கோயம்புத்தூரில் கேஸில் மாட்டிக்கிச்சு. அவர் வந்து அடிதடியாகி வெளியே கொண்டுட்டு வர்றது பெரிய விஷயமா போயிடுச்சு. அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து வாக்கு கேட்டு சாமி இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு காவ பூஜை கொடுங்க, நீங்கள் அந்த கேஸை வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிடா வச்சு காவ பூஜை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டிட்டு போனாங்க. அப்புறம் அந்த கேஸை வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து சாமி கும்பிட்டு என்னென்ன சொல்லிட்டு தான் போனாங்க, சாமி இந்த அம்மா வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு திருமண தடையாக இருக்குது, பையனுக்கு திருமண தடையாக இருக்குது அப்படிங்கும்போது ஏன் தடையாகுது, இந்த ஜாதகத்தால் தான் தடையாகுதா பிள்ளைங்களால் தடையாகுதா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வாக்கு போட்டு உங்களால் தான் தடையாகுது, சாமி தாங்க நீர் தடையாகுது அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம். இதை நான் பெருமைக்காக சொல்லுவேன். ஏன்னா பக்தர்கள் வந்து அவங்க மனசில் ஒரு சில கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வராங்க. அப்போ அந்த ஒரு 10 நிமிஷம் வச்ச சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் அங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை தேடி தான், ஒரு மன நிம்மதியை தேடி தான் அவர் ஆலயத்தில் கொண்டு வரோம். அப்போ இங்கே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே நாம் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத இருந்தோம்னா அங்கே போகிற இடமும் நமக்கு எத்தனையோ பேர் தொழிலுக்கு போவாங்க. காலையில் வந்து இங்கே வந்து நின்று சாமி கும்பிட்டு சாமி முகத்தை பார்த்து, ஏன் அவங்கள விட்டுருங்க, நான் எந்திரிச்சு முழிக்கிறதே இந்த அம்மாவுடைய முகத்தில் தான். நான் இது வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய முகத்தில் தான் முடிக்கும். நல்லதாக கெட்டதோ என்னுடைய இன்னைக்கு என்னுடைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்மா இந்த படத்தை எதுவும் வச்சுருக்கேன். இந்த படத்தை அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு தான் நான் எந்திரிப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு 40 ஆண்டுகளும் நான் எதையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது என்னை அறியாமலேயே ஒவ்வொன்றும் கடவுளுடைய பக்திகள் மக்களுக்கு இப்படி போய் சேரணும், இப்படி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம பக்தர்களுக்கெல்லாம் வரவங்களுக்கு நம்ம இந்த ஆலயத்தில் எவ்வளோ நல்லது பண்ணலாம் அப்படின்னு மனசு நினைக்கிறோம். ஆனால் போதிய வருமானங்கள் இல்லாததுனால நம்மளால் முடிஞ்சது நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நேரம் வரும்போது நாம் நினைக்கிற மாதிரி பண்ணோம். கண்டிப்பாக வரவங்களுக்கு நல்லா இந்த இடத்த நல்லா ஒரு பெருமை சேர்த்துட்டு அது வந்து கடவுள் கொடுக்கறதுல கடவுள் வந்து நம்ம மட்டும் பேசாது. அவங்க முன்னே இருந்து நாம் உங்களுக்கு இது நடக்கும், நாங்கள் அந்த கணிப்பிலேயே தெரிஞ்சுக்கோங்க, அந்த அம்பாளுடைய கணிப்பிலேயே அவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு அப்படியே அக்குமுட்டே தெரிஞ்சிருங்க. அது இந்த இடத்த மட்டும்தான். வெளியே போய் சொன்னாங்க பழிக்காது, இந்த இடத்த பழிக்கும் நடக்கும்போ அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய சிறப்பான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோசை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே வரலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாம். இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், 2 நாள் 3 நாள் குளத்தை கட்டிட்டு போகிறோம், நல்லா கூட நம்ம பார்க்க முடியாது.
இந்த கூட்டத்தில் போய் நல்லா நின்று நல்லா போயிட்டு. ரெண்டாவது பக்தர்கள் வந்து இன்னொன்று என்னன்னா, ஆலயத்துக்கு வரமுன்னா ஒரு பொறுமையாக நின்று சாமி போட்டு நம்ம நீர் வாங்கி ஆலயத்தை சுற்றி வரணும். ஒரு சிலர் என்ன அதை சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை. அதை வந்து சரியாக போகணும். இப்போ ரெண்டாவது இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டே வராங்க தரிசனத்துக்கு. அது வந்து நமக்கு சரியாக படலை.